ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த ஷோவில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். தமிழ் திரையுலகம், தென்னிந்திய திரைப்பட உலகம், இந்திய திரைப்பட உலகம், ஏன் உலக திரைப்பட உலகமே உலகுள்ளவரை மறக்க முடியாத அளவுக்கு நம் மனோகரன் நடிகர் திலகம் நடிப்பில் சாதனை படைத்த இரு காட்சிகள் உண்டு. முதலாவது, அரசவை தர்பாரில் கொலு மண்டபத்தில் நீதி விசாரணையின் போது மகாராணி பத்மாவதி சிறை செல்ல வேண்டும், மனோகரன் வசந்த சேனாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மன்னன் கட்டளையிடுவாரு. மாதா அமைதியுடன் காரணம் கேட்டு வா அப்படின்னு மகனிடம் சொல்றாங்க. இரும்பு சங்கிலியால பிணைக்கப்பட்டு 4 வீரர்கள் 4 புறமும் சங்கிலிகளை பிடித்திருக்க மனோகரனாக நடிகர் திலகம் கொலு மண்டபத்தில் நுழைகிறாரு. கொஞ்சம் இந்த காட்சியை நினைத்து பாருங்க. நடிகர் திலகம் பிணைக்கப்பட்ட சங்கிலிகளுடன் அரசவையில கொலு மண்டபத்துல ஆண் சிங்கமாய் வீர நடை போட்டு வருவதை உலகம்தான் மறக்க முடியுமா? அந்த இடத்துல வேறு ஒருவரை கற்பனை செய்துதான் பார்க்க முடியுமா? இந்த மனோகரா திரைப்படத்துல அரண்மனையில ஆலமரம் போன்ற தூண்ல சங்கிலிகளால நடிகர் திலகம் கட்டப்பட்டிருப்பாரு. வசந்த சேனையும் உக்ரசேனனும் சாட்டையால் அடித்து துன்புறுத்துவாங்க. உக்ரசேனன் கடைசியாக உன் குழந்தையை முத்தமிட்டுக்கொள் அப்படின்னு குழந்தையை மனோகரனான நடிகர் திலகத்திடம் நீட்டுவாங்க. நடிகர் திலகம் குழந்தையை முத்தமிடுவதற்கு முன்னாலேயே குழந்தையை வெடுக்கென்று இழுத்து கொள்வான். இப்படியே மனோகரனை குழந்தையை முத்தமிட முடியாமல் சித்திரவதை செய்வான் உக்ரசேனன். அப்போது குழந்தையை இறுதியாக ஒரு தடவையாவது முத்தமிட்டு விட வேண்டும் அப்படின்ற ஆசை, துடிப்பு, ஆர்வம், அதே சமயம் இயலாமை, கட்டி வைக்கப்பட்டிருக்கிறோமே அப்படின்ற அவமான குறுகள் என்று அத்தனை உணர்ச்சிகளும் நடிகர் திலகத்திடம் பார்க்க முடியும். இந்த மனோகரா திரைப்படத்துடைய படப்பிடிப்பின் போது நடிகர் திலகம் தன்னுடைய வசனங்களை மிக அருமையாக பேசி ஒரே டேக்ல ஓகே பண்ணிடுவாராம். நடிகர் திலகம் நடிக்கும் காட்சிகளில் கண்ணாம்பா வீரமாக வசனம் பேசி கொண்டு வரும்போது நடுவில் டக்கென்று வாய் குழறி வசனம் மறந்து போயிடுமா. அதனால மீண்டும் ரீடேக் எடுப்பாங்களாம். சில சமயங்களில் நடிகர் திலகம் கண்ணாம்பாவிடம் இது பற்றி செல்லமாக கடிந்து கொள்வது கூட இருக்காம். பம்மல் சம்பந்த முதலியார் அவர்களின் புகழ்பெற்ற நாடகம் மனோகரா. பல இடங்கள்ல மனோகரா நாடகம் நடத்தப்பட்டு அப்போது வெற்றியும் பெற்றதாம். இந்த நாடகம் ரங்கூன்ல கூட நடத்தப்பட்டதாம். 1936 மனோகரா படமாக எடுக்கப்பட்ட போது அதுல புருஷோத்தம மன்னனாக பம்மல் சம்பந்த முதலியார் நடிச்சாரு அப்படின்றது ஒரு அபூர்வமான தகவல். பின் நாட்கள்ல நடிப்பிசை புலவர் KR ராமசாமி மனோகரா நாடகத்தை தன்னுடைய சொந்த நாடக கம்பெனியில நடத்திட்டு வந்தாரு. ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் இந்த நாடகத்தை ராமசாமி அவர்களை மனோகராவாக நடிக்க வச்சு படமாக்க ஏற்பாடானது. இயக்குனர் ASA சாமி அப்படின்னும் வசனங்களை கண்ணகி புகழ் இளங்கோவன் எழுதுவது அப்படின்னும் முடிவானது. ஆனா என்ன காரணத்தாலோ இந்த திட்டம் கைவிடப்பட்டுச்சு. படத்துக்கு நாயகர் சிவாஜி அப்படின்னும் வசனங்களை கருணாநிதி எழுதுவாரு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சோமசுந்தரம் மனோகரா பிக்சர்ஸ் என்ற புது பேனர்ல மனோகரா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சிங்கார பைங்கிலியே பேசு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த மனோகரா திரைப்படத்துல இடம் பிடிச்சிருக்கும். AM ராஜா மற்றும் ராதா ஜெயலட்சுமி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு இனிமையான மெலடி பாடல். இந்த பாட்டுல சிவாஜி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். இந்த மனோகரா திரைப்படத்துல காதல் கொண்டாடுகிறார் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடலை ராதா ஜெயலட்சுமி அவர்கள் ரொம்பவும் அருமையாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் சிவாஜி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். இந்த மனோகரா திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகளில் தூண்களில் கட்டப்பட்டிருக்கும் நடிகர் திலகம் கண்ணாம்பாவின் பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு வசனங்களின் போது சங்கிலிகளை அறுத்து தூண்களை உடைத்து அதகளம் செய்வார். இந்த காட்சி புகழ்பெற்ற ஆங்கில படமான சாம்சன் அண்ட் டிலைலா படத்துல கண் பார்வையற்ற சாம்சன் தூண்களை உடைத்து வரும் காட்சியை பின்பற்றி எடுக்கப்பட்டதாகும். இந்த மனோகரா திரைப்படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனோகரா படமாக்குவதற்கு முன்பு நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதுல மகாராணி பத்மாவதி வேடத்துல நடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத்
குஜராத் நடிகர் திலகம் தான். எதைத்தான் விட்டு வச்சாரு நம்ம நடிகர் திலகம் அவர்கள்? அதுல கண்ணாம்பா அவர்கள் பேசிய பொறுத்தது போதும் பொங்கேழு அப்படின்ற வசனமே கிடையாதாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்துல நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.